السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ரஜபுடைய மாதம், இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த ரஜபுடைய மாதம் இது இஸ்லாமிய மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையான மாதமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். அதிலே இந்த ரஜப் மாதமும் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஒரு சிறப்பும் கண்ணியமும் இந்த மாதத்துக்கு போதுமானது. இது அல்லாமல், இந்த சிறப்பு அல்லாது வேறு குர்ஆனிலோ வேறு ஹதீஸிலோ வேறு எந்த ஒரு சிறப்புகளும் சஹீஹான ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே சொல்லப்படவில்லை. எனவே நாம் இந்த ரஜபுடைய மாதம் இது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்ற வகையிலே சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்திலே நாம் குறிப்பாக எந்த ஒரு அமலும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதிகமாக நன்மைகளை, வளமையாக செய்கின்ற நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதிகமாக செய்கின்ற பொழுது இது பரக்கத்துக்குரியதாக, அருள் நிறைந்ததாக இருக்கும். ஏனென்றால் இது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். அதே போன்று ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அல்லாஹு தஆலா மாதங்களை சொல்லிவிட்டு, சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இதிலே பாவம் செய்யப்பட்டால் இது ஒரு பாரதூரமானதாக பார்க்கப்படும் என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் இந்த வசனங்களை வைத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே சங்கைப்படுத்தப்பட்ட இந்த மாதத்திலே நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக இந்த அமல் என்று சொல்லி கிடையாது. நாம் வளமையாக செய்கின்ற அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்களும் ரமதானுக்கு தயாராகுவார்கள். அதாவது ரஜப் மாதத்திலே, அதே போன்று ஷாபானிலே ரமதானுக்கு தயாராகுவார்கள். அதே போன்று 6 மாதங்களுக்கு முன்னிருந்தே ரமதானுக்கு தயாராகுவார்கள் என்ற செய்தி எல்லாம் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் தனது லதாயிஃபுல் மஆரிஃபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சிறப்புகளை வைத்துத்தான் நாம் ரஜபை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் ரஜபுடைய மாதத்திலே ஓதப்பட வேண்டிய துவாக்கள், ரஜபுடைய மாதத்திலே செய்ய வேண்டிய குர்ஆன் ஓதல்கள், திலாவத்துகள், அதே போன்று உபரியான நோன்புகள், ரஜப் மாதத்துக்கென்று சிறப்பித்து வரக்கூடிய நோன்புகள், இரவு வணக்கங்கள், முதலாவது நோன்பு பிடிச்சா ரஜப் மாதத்துல முதலாவது நாள் நோன்பு பிடிச்ச அந்த நன்மை, 2ஆம் நாள் நோன்பு பிடிச்ச அந்த நன்மை, ரஜபுடைய மாதத்துல என்னென்ன அமல்கள் செஞ்ச என்னென்ன நன்மை என்று வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற நிறைய அறிஞர்கள், இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் இதை விளக்கி இருக்கிறார்கள். எனவே நாம் குறிப்பாக ரஜபுக்கு என்று எந்த ஒரு அமலும் குறித்து வரவில்லை. ஆதரவு நபிமொழிகளே கிடையாது. அப்படி வருகின்ற அனைத்து செய்திகளுமே ஒன்று மிக பலவீனமான செய்திகள் அல்லது விட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பல வடிவங்கள் வந்திருக்கிறது. எனவே இது ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. எனவே இப்படி தூக்கி கொண்டு வருவார்கள். அதாவது நிறைய நீங்க வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். ரஜப் மாதத்துல இந்த அமல் செஞ்சா இந்த நன்மை கிடைக்கும், இந்த அமல் செஞ்சா அந்த நன்மை கிடைக்கும் என்று வரக்கூடிய எந்த ஒரு செய்திக்கும் ஆதாரபூர்வமான நபிமொழியில் நமக்கு ஆதாரம் கிடையாது. அதே போன்று குர்ஆன்ல நாம் சொன்ன அந்த சிறப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாம் எந்த ஒரு அமலையும் குறித்து, ரஜபுக்கென்று குறித்து செய்வதை அறிஞர்கள் பித்ஆ என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு விடயம். 2ஆவதாக ரஜப் மாதத்திலே பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு துவா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதம் வந்துவிட்டால் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் 2 மாதிரி உச்சரிக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் 2 மாதிரி உச்சரிக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வந்திருக்கிறது. இந்த செய்தியை அதிகமாக நாம் வைத்து மக்கள் இந்த துவாவை ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்க செய்வாயாக, ஃபீ ரஜப் வ ஷஅபான், ஃபீ ரஜபின் வ ஷஅபான், ரஜபுலையும் ஷஅபான்லையும் முபல்லிக்னா ரமதான், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போன்று வபாரிக் லனா ஃபீ ரமதான் என்ற வேறு அறிவிப்புகளும் வந்திருக்கிறது. ரமதானில் எங்களுக்கு பரக்க செய்வாயாக என்று. இந்த துவா பரவலாக ரஜப் மாதம் வந்து விட்டால் எல்லா மக்களுமே ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த துவாவை பொறுத்தவரையிலே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதிகமான அறிஞர்கள் இதை நாம் ஓதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்து பார்த்தால் இதில் 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த அறிவிப்பாளர் வரிசை, இந்த செய்தி வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே ஜியாத் பின் அப்துல்லா நுமைரி
என்பவர் இடம்பெறுகிறார். இரண்டாவதாக ஜாயிதா இப்னு அபி ருக்காத் என்பவர் இடம்பெறுகிறார். இந்த ஜியாத் இப்னு அப்துல்லா அன்-நுமைரி என்பவர் இமாம் இப்னு மஈன் அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இவரை பலவீனமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர் இடம்பெறுகின்ற இந்த செய்தி பலவீனமானது. இது இந்த அறிவிப்பாளர் வரிசையில் முதலாவது பிரச்சனை. இரண்டாவதாக ஜாயிதா இப்னு அபி ருக்காத். ஜாயிதா இப்னு அபி ருக்காத் குறித்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற பொழுது இவருடைய ஹதீஸ் அறிவிக்க முடியாது, முன்கருள் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். இமாம் புகாரி ஜாயிதா இப்னு அபி ருக்காத் பற்றி சொல்கின்ற பொழுது முன்கருள் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினார். முன்கருள் ஹதீஸ் என்ற இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினால் என்ன அர்த்தம் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மீசானுல் இஅ்திதால் இமாம் இப்னு கத்தான் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொன்னால், அதாவது முன்கருள் ஹதீஸின் ஒரு ஆளை குறித்து சொன்னால் அவருடைய ரிவாயத்தை அறிவிக்க முடியாது. லா தஹீயு ரிவாயத்து, அவருடைய ரிவாயத்தை அறிவிப்பது ஹலால் ஆகாது, ஆகுமாகாது என்ற கருத்தை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீசானுல் இஅ்திதாலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அல்லாமா ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்-பாஇஸுல் ஹதீஸ், அதாவது இமாம் இப்னு கஸீருடைய இஹ்திஸார் உலூமுல் ஹதீஸுக்கு விரிவுரையாக இருக்கிறார்கள். அல்லாமா ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் அல்-பாஇஸுல் ஹதீஸ் அதிலே அவர்கள் சொல்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாராவது ஒருவரை குறித்து இந்த முன்கருள் ஹதீஸ் என்று விமர்சனம் பண்ணியிருந்தால் அது அந்த நபர் பொய்யர் என்பதை அடையாளமாக காட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொய்யராக இருந்தால் இமாம் புகாரி அவ்வாறு விமர்சனம் செய்வார்கள் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவர் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் வரிசை மிகவும் பலவீனமான செய்தி, மிகவும் பலவீனமான செய்தி. அப்ப இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்று நாம் சொல்ல முடியாத அளவுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்ப எனவே தான் சில அறிஞர்கள், முற்பட்ட அறிஞர்களே அதிகமானவர்கள் இந்த ஹதீஸ பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலர் முன்கர் ஜித்தன் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு நாம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக பலவீனமானது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்று சொல்லி ஓதுவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செய்தியை இமாம் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸவாயித் முஸ்னதில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸவாயித் முஸ்னதில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅஜ்ஜமுல் அவ்ஸத்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இப்படி கிரந்தங்களிலே வந்திருந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப இதை ஆதாரமா சொல்றவங்க எத்தனை கிரந்தங்கள் வந்திருக்கிறது சொல்லுவார்கள். அப்ப சொல்லி போட்டு இது ஆதாரபூர்வமானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே எப்படி எந்த கிரந்தத்துல வந்தாலும் அதனுடைய அறிவிப்பாளர் பலவீனமானது, மிக பலவீனமானது. எனவே நிறைய அறிஞர்கள் இந்த செய்தியை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுதும் இது மிக பலவீனமான செய்தியாக பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரஜப் மாதத்திலே நாம் உண்மையிலே இது ஒரு சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்ற வகையிலே நாம் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக பொதுவான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். வளமையாக நாம் தொழுது வார தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பேணுதலோடு தொழ வேண்டும். அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் தொழுதிருப்போம், இபாதத் செய்திருப்போம். இன்னும் ரமதானுக்கு நாம் தயாராகுவதற்காக நாம் அதாவது குறித்த நேரத்தில் சரியான உள்ளச்சத்தோடு தொழப்பழகிக் கொள்ள வேண்டும். இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், வித்ர் தொழ வேண்டும். அதே போன்று துஹாவுடைய தொழுகை, அதே போன்று குர்ஆன் திலாவத், தஸ்பீஹ், திக்ர், ஔராதுகள், இஸ்திக்ஃபார்கள் என்று இபாதத்தில் நாம் அதிகமாக செய்வது நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது என்ற ரமதான் எதிர்பார்த்து ஸலஃபு ஸாலிஹீன்கள் செய்திருக்கிறார்கள். அது அல்லாமல் நூதன செயற்பாடுகள், ஹதீஸ்களில் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து அதை நம்பி இத்தனை சூறாவை இந்த நேரத்தில் ஓதணும், இத்தனை திக்ரை இந்த நேரத்தில் ஓதணும், இந்த நாள்ல இப்படி நோன்பு பிடிக்கணும், இந்த நோன்பு பிடிச்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று தனியாக ரஜப் மாதத்துக்கு என்று வரக்கூடிய தனியான நோன்புகளோ தனியான இரவு வணக்கங்களோ குறித்து வருகின்ற எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமானது கிடையாது. மிகவும் பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது. எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு பொதுவாக நாம் அமல்களிலே ஈடுபடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ரஜப் மாதத்தில் அதிகமான நல்லமல்கள் செய்து, ஷஅபானில் நல்லமல்கள் செய்து, ரமதானுக்குள்ளே நல்ல முறையில் நாம் சென்று ரமதானை பயன்படுத்தி ஏனைய காலங்களையும் நல்ல அமல்களிலே பயன்படுத்தக்கூடிய, நல்ல அமல்களிலே கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கிருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.